ஸ்டாலின் ஒரு டீ பார்ட்டி கொடுத்திருக்கிறாங்க அறிவாலயத்துல. அதுல அவங்க கூட்டணியில இருந்த 21 கட்சிகளுடைய தலைவர்களும் அதுல கலந்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா விசிக தலைவர், மக்கள் நீதி மய்ய தலைவர் வீரமணி அவர்கள், சண்முகம், வீரபாண்டியன், செல்வ பெருந்தகை, இப்படி 21 கூட்டணி கட்சியோட தலைவர்களும் அதுல கலந்துட்டு இருக்காங்க. அந்த தேநீர் விருந்து டீ பார்ட்டி வந்து ரொம்பவே கலகலப்பா போயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது மாதிரிலாம் இல்லாம. ஏன்னா 234 தொகுதிகள்லயும் இவங்க வந்து நிக்க போறாங்க. இவங்க கூட்டணி ஆளுகளுக்கு எல்லாம் தொகுதி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அப்படின்னா, எல்லாருமே நீங்க தொகுதியில களத்துல இறங்கி நீங்க வேலை செய்யணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க போகணும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நீங்க போகணும். நாம தான் வந்து வெற்றி பெறுவோம். குறைஞ்சது 200 தொகுதிகளை தாண்டி நாம வந்து வெற்றி பெறுவோம். ஒரு வரலாறு காணாத வெற்றியை தான் நாம கொடுக்க போறோம். அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. நம்மளுடையது வெற்றி கூட்டணி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்ப மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவன்ட்ட ஒண்ணு கேட்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஸ்டாலின் சார் அதை கேட்கவே இல்லையாம். அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நாடாளுமன்றத்துல எம்பியா இருக்கிறாரு அவரு. அவர் ஏன் சட்டமன்றத்துக்கு வர்றாரு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்குது. இதே கேள்வி ஸ்டாலினும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்த பட்சத்துல அவரு கேட்கவே இல்லை. ஆனா ஸ்டாலின் சார் போன்லயே கேட்டாங்களாம் விசிக தலைவர் கிட்ட, எதனால அப்படின்ட்டு. அதுக்கு விசிக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடாளுமன்றத்துல சிங்கம் போல கர்ஜித்த என்னுடைய குரல் சட்டமன்றத்திலையும் ஒலிக்கணும். சட்டமன்றத்திலையும் என்னுடைய குரல் வந்து ஒலிக்கணும். சாமானிய மக்களுக்காக நான் வந்து பாடுபடணும். அவங்களுடைய குரலா, அவங்களுடைய மனசாட்சியா நான் இருக்கணும். அதுக்காக தான் நான் எம்பின்ற பதவியிலிருந்து வந்து சட்டமன்ற தேர்தல்ல நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.